வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டஸ் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது அண்டர் பாரிஸ் அப்படின்ற ஒரு பிரெஞ்சு மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு ஷார்க் அட்டாக்கை மையமா வச்சு அமைக்கப்பட்ட ஒரு த்ரில்லர் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஷார்க் அட்டாக் அப்படின்ற ஜேர்னல்ல வந்து ஏகப்பட்ட இன்டர்நேஷனல் மூவிஸ் வந்துச்சு. இதுவும் அதே மாதிரியான ஸ்டைல்ல எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா படத்தோட ஹீரோயினான சோஃபியா தன்னோட கேங்கோட ஒரு கடல் பகுதியில் ஒரு பர்டிகுலர் ஷார்க்கை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக வந்து களம் இறங்கியிருப்பாங்க. ஸோ ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் கடலுக்குள்ளே இறங்கி அந்த ஷார்க் கிட்டேருந்து ஒரு சாம்பிள் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. அந்த ஷார்க் இவங்களை ஒரு காட்டிடும். இன்ஃபேக்ட் அந்த குரூப்பில் இருக்கிற எல்லாருமே இறந்துடுவாங்க, ஹீரோயினை தவிர. இது நடந்து ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறமாட்டி ஹீரோயின் ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த டைமில் தான் மிக்கா அப்படின்ற ஒரு பொண்ணு அந்த ஷார்க்கை பற்றிய ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோயினை டெம்ப் பண்ணி கூட்டிகிட்டு போகிறா. அண்ட் அந்த ஷார்க் வந்து பாரிஸ் பக்கத்தில் ஒதுங்கியிருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்கிறாங்க. பாரிஸ்லேயோ ஒலிம்பிக்ஸ் கொஞ்ச நாளில் நடக்க போகுது. ஸோ இந்த ஷார்க் உள்ளே வந்துருச்சுன்னா அந்த ஊருக்கே ஒரு பெரிய ஆபத்தாக அமைஞ்சிரும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸோ இந்த ஆபத்தை எப்படி இவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க, அந்த ஷார்க்கை கட்டுப்படுத்தினாங்களா இல்லையா, அண்ட் அந்த ஷார்க் என்னென்ன மாதிரியான அட்டாக்ஸ் பண்ணுது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச விஷயம் அப்படின்றது அந்த ஷார்க்கோட டீட்டெயிலிங் அப்படின்றத ரொம்ப நீட்டாக இதில் காட்டியிருப்பாங்க. அதாவது அந்த ஷார்க் பார்த்தீங்கன்னா கடலில் மட்டும் இல்லை, ஃப்ரெஷ் வாட்டர்லேயும் வாழும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆன் ஷார்க்கோட உதவியே இல்லாமல் அது வந்து குட்டி போடக்கூடிய சக்தி இருக்கும் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ கொஞ்ச நாளில் மனிதர்களை விட அதிகமான பாப்புலேஷனில் அது ரெப்ளிகேட் ஆயிரும் அப்படின்ற மாதிரியான ஒரு டேஞ்சரையுமே ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. ஆல்சோ அந்த ஷார்க் எவ்வளோ கொடூரமானது அப்படின்றதுக்கு ஒரு சில காட்சிகள்லேயே சூப்பராக அதை காட்டியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் சீன்லேயே வந்து அந்த ஷார்க்கோட அட்டாக் அப்படின்றது பயங்கரமாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பாரிஸ்குள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் ஒரு அட்டனன்ஸை போடும் ஷார்க்கு. அது வந்து வேற லெவலில் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி டுவர்ட்ஸ் தி எண்ட் அந்த கிளைமேக்ஸில் அந்த ஈவெண்ட்டுக்கு நடுவில் போடுறது அப்படின்றது எல்லாமே ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி இதில் ஹீரோயினோட பெர்ஸ்பெக்டிவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தன்னை சுற்றி எல்லாருமே அந்த ஷார்க்னால இறந்துட்டே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ டுவர்ட்ஸ் தி எண்ட் எப்படியாவது அழிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு டெஸ்பிரேஷனில் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் ரியல் ஈவெண்ட்டோட கம்பைன் பண்ணி எடுக்கிறது அப்படின்றது ரொம்பவே நேச்சுரலாக இருந்துச்சு. அதாவது பாரிஸ்ல ஒலிம்பிக்ஸ் நடக்க போகுது, இந்த டைம்ல அந்த ஷார்க் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த கற்பனை அப்படின்றதுமே உண்மையிலே பாராட்டுக்குரிய ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. டியூரேஷன் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1.25 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். ஒரு குயிக் வாட்சாவே பார்த்துடலாம். எனக்கு இந்த படத்தில் பிரச்சனையாப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கமான ஷார்க் டெம்ப்ளேட் படியே அப்படியே நிறைய விஷயங்களை அமைச்சிருந்துருப்பாங்க. ஸோ புதுமை அப்படின்றது ரொம்பவே கம்மியாக இருந்துச்சோ அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. அண்ட் கொஞ்சம் ப்ரெடிக்டபிளாகவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். இந்த மாதிரியான ஷார்க் அட்டாக் மூவிஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா விஷுவலாக நல்லா தான் இதை எடுத்திருக்காங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.25 out of 5. அடல் கண்டென்ட்லாம் இல்லவே இல்லை, ஜஸ்ட் சில பிளட் சீன்ஸ் இருக்குமே தவிர மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.